ஒரு மனிதன் பரிசுத்த பவுலடியாரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கே அவர் சொன்ன பதில் என்ன? யோவான் 16 அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை திருப்புங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை திருப்புங்க. 30வது வசனத்தை ஒண்ணு பாருங்க. அப்போஸ்தலர் 16:30. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இருளில் இருக்கிற என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இயேசுவின் தெய்வம்தான் என்கிற விசுவாசம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் எனக்கு கிடைக்கிற ஆத்தும ரட்சிப்பு. எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடையவில்லையோ, அவன் இன்றைக்கும் இருளில் தான் இருக்கிறான். சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ரோமருக்கு எழுதிய நிருபத்துக்கு வாங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரத்தில் 9வது வசனத்தையும் 10ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். என்னவென்றால், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், அதான் என்னை விசுவாசிக்கிறவன் இருளை விட்டு வெளியே வருகிறான், விசுவாசியாதவனோ இருளுக்குள் இருக்கிறான். இது ஏது இந்த விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். வேதாகமத்திலே நம்மால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. எவனொருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற நித்திய ரட்சிப்பை அடையவில்லையோ, அவன் இன்றைக்கும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். அதனாலதான் ஞானஸ்நானத்திற்காக ஞானஸ்நான தொட்டியில இறங்கும்போ நம்ம என்ன கேட்போம்? 2000 வருடங்களுக்கு முன்பு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து மரியாளின் வயிற்றிலே மகனாக பிரிந்து 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து என்று சொல்லி அவருடைய சரித்திரத்தை சொல்லி நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பி மீண்டும் நம்மை சேர்க்க வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப இவன் என்ன சொல்லுவான்? ஆம். ஏன்? இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும். அதனாலதான் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், குழந்தைகள் அதை செய்யாது. அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை நாங்கள் அனுமதிப்பது இல்லை. பரிசுத்த வேதாகமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். திருச்சபைக்கு நான் எதிரானவன் அல்ல, உபதேசத்திற்கு நான் எதிரானவன் அல்ல. இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடும் பொழுது அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதான் ஞானஸ்நானம், அதான் ரட்சிப்பு, அதுதான் விசுவாசம். நான் ரட்சிக்கப்பட்டது எனக்கு தெரியணும் இல்ல, நான் மனம் திரும்பினது எனக்கு தெரியணும் இல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது எனக்கு தெரியணும் இல்ல. யாரோ ஒருத்தர் அறிக்கையிட்டா எனக்கு ஆத்துமாவுக்கு எப்ப விடுதலை உண்டாகும்? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லவோ, நான் செய்வதும் சொல்லுவதும் சரி என்று சொல்வதோ எனக்கு நேரம் இல்லை. பரிசுத்த வேதாகமம் இதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த வேதாகமம். விசுவாசத்தினால் உண்டாகிறது ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவன் வெளிச்சத்தில் இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவனோ இன்றைக்கும் இருளில் இருக்கிறான். நான் யாரா இருந்தாலும் சரி,
எனக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டாகவில்லை என்றால் நான் இன்றைக்கும் எதில் தான் இருக்கிறேன்? இருளில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யாரை கர்த்தர் சபையிலே சேர்த்தார்? ரட்சிக்கப்பட்டவர்களை. அவ்வளவுதான். கிறிஸ்தவர்களுக்கு பிறந்த கிறிஸ்தவர்கள் அல்ல சபையிலே சேர்க்கப்பட்டது. எனக்கு பிறந்த பிள்ளை அல்ல சபையில் சேர்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் ரட்சிக்கப்பட்டவன் சேர்க்கப்பட்டான். யார் ரட்சிக்கப்பட்டவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவன் வெளிச்சத்தில் இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவனோ இன்றைக்கும் இருளில் தான் இருக்கிறான். அவன் ஆலயத்திற்கு செல்கிறவனாய் இருந்தாலும் சரி, ஆலயம் கட்டினவனாய் இருந்தாலும் சரி, நானாகவே இருந்தாலும் சரி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதான்.